சஸ்டைனபிள் டெவலப்மெண்டல் கோல்ஸ் அப்படின்னு 5 முக்கியமான கேட்டகரிஸ் இருக்கு. இந்த 5 முக்கியமான கேட்டகரிஸ வச்சுதான் ஒரு மாநிலத்தோடைய மக்கள் எந்த அளவுக்கு டீசென்ட்டா, டிக்னிஃபைடான ஒரு லைஃப் லீட் பண்றாங்க அப்படிங்கிறத நிர்ணயிக்க முடியும். இந்த 5 கோல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 வந்து வறுமை இல்லாமல் இருக்கிறது. நோ பாவர்ட்டி. 2வது ஜீரோ ஹங்கர். பசி இல்லாமல் இருக்கக்கூடிய மாநிலம். 3வது குட் ஹெல்த் அண்ட் வெல்பீயிங். நல்ல ஆரோக்கியமா இருக்கக்கூடிய மாநிலம். அந்த மாநிலத்துல ஹெல்த் கேர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆரோக்கியமா இருக்குன்னு அர்த்தம். 4வது நல்ல குவாலிட்டி எஜுகேஷன். கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய மாநிலம். 5வது மிக முக்கியமானது வாழ்வாதாரம், வேலை வாய்ப்பு, எக்கனாமிக் growth. இந்த 5 பாராமீட்டர்ஸையும் வச்சு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களையும் வரிசைப்படுத்தியிருக்கிறாங்க. இதுல மொத்த இந்தியாவுடைய ஆவரேஜ் ஸ்கோர் பாத்தீங்கன்னா 100க்கு 66. ஆனா இதுல முதல் 2 இடங்கள்ல எந்த மாநிலம் தெரியுமா இருக்கு? கரெக்டா கெஸ் பண்ணிட்டீங்க. ஒன்னு கேரளா, இன்னொன்னு தமிழ்நாடு. 2 பேரோட ஸ்கோரும் பாத்தீங்கன்னா 80.2. அதாவது 100க்கு 80.2 ஸ்கோர் எடுத்திருக்காங்க. தொடர்ந்து இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்டல் கோல்ஸை நல்லா மெயின்டைன் பண்ணி அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு நல்ல ஆரோக்கியமான வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாங்க. நல்ல கல்வியை கொடுத்திருக்கிறாங்க. நல்ல ஹெல்த் கேரை கொடுத்திருக்கிறாங்க. பசி, பட்டினி, வறுமை இதெல்லாம் இல்லாம பாத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த லிஸ்ட்ல கடைசியா இருக்கக்கூடிய 2 மாநிலம் எது தெரியுமா? கரெக்டா கெஸ் பண்ணிட்டீங்க. சங்கி மாநிலமான பீகாரும் உத்தரப்பிரதேசம் தான்.